வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் திருநெல்வேலி சொதி குழம்பு. இதை மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 2 இன்ச் இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 8லேருந்து 10 பூண்டு பல்லும், ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதையும் சேர்த்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட கட் பண்ணி வச்ச காய்கறிகள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறமா நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. இதில் 2ஆம் தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ இதை 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணணும். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதில் வேக வச்சு மசிச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் திக்கார வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதில் கடைசியாக முதல் தேங்காய் பால், திக்கா இருக்கும்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. குழம்பு திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவிட அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாரை புழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாரம்பரியமான திருநெல்வேலி சொதி குழம்பு தயார். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.